கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, உலகெங்கிலுமிருந்து முகநூல் வாயிலாக நடைபெறுகிறதான இந்த ஆராதனையிலே பங்கெடுப்பதற்காக கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய மக்களே, உங்கள் யாவரையும் இந்த அருமையான காலை வேளையிலே இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த வார நாட்கள் முழுவதுமாக நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து நம்ம எல்லா விதத்திலும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபத்திற்கு ஆயத்தப்படுவோம். என்னாலுமே துதிப்பேன், என்னாலுமே துதிப்பேன் என்ற பாடலின் வரியை பாடி ஜெபிப்போம். என்னாலுமே துதிப்பேன், என்னாலுமே துதிப்பேன் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, என்னாலுமே துதிப்பேன் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, என்னாலுமே துதிப்பேன். ஆவியாக வந்தேன், பாவம் போக்க வந்தேன், பாவியாக வந்தேன், பாவம் போக்க வந்தேன். ஐயாவும் பாதம் பணிகின்றேன், இறங்கும் தேவனே. ஐயாவும் பாதம் பணிகின்றேன், இறங்கும் தேவனே. என்னாலுமே துதிப்பேன், என்னாலுமே துதிப்பேன் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, என்னாலுமே துதிப்பேன் என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, என்னாலுமே துதிப்பேன். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக தேவரீர் எங்களுக்கு வாசஸ்தலமாயிருக்கிறீர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் நீர் உருவாக்கும் முன்னும் ஆதியந்தமில்லாத சதா காலங்களிலும் நீரே கடவுள். மகா இரக்கமும் மிகுந்த மனதுருக்கமும் கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் அடித்தளமும் அஸ்திபாரமாயிருக்கிற நல்ல கடவுளே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை காணும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இதோ உம்முடைய நாமத்தை பாடி துதித்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. ஆவியான தேவன் எங்களோடு வாசம் பண்ணுவீராக. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆண்டவரே, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து முகநூல் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்க முன் வந்திருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவரோடும் அது கிருபை தங்குவதாக. யாவருடைய உள்ளத்தையும் உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. நாங்கள் இணைந்து பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் உம்மை ஆராதிக்கிற உமது அடியார்களாக எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமென்.
கர்த்தருக்கு துதியாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 60வது ஞான பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற அருமையான பாடலை பாடுவோம். சங்கீதம் 12 முதல் 17 வரையிலான வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 90 வசனங்கள் 12 முதல் 17 வரை. நாங்கள் ஞான இருதயமுள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பும் எதுவரைக்கும் தாமதம் செய்வீர்? மதடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கடவுளின் இன்ப சமூகம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடம் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தி அருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் முறையாக வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டு பகுதி ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களும் 10 முதல் 15 வரையிலான வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களும் 10 முதல் 15 வரையிலான வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போமாக. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6, 7 மற்றும் 10 15 முடிய. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும்.
நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழ பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். 10வது வசனம். ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மீதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாயிருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையா அல்ல, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார் என்றார் என்பது. பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க கேட்டோம். புதிய ஏற்பாட்டில் நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரையிலான வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரையிலான வசனங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு உலகுக்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவிருந்தம் உறுதியாக பற்றி கொண்டு இருப்போமே ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயும் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினாலே எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்திலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்பதே. நிருப வாக்கியம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாக்கியம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 22 வரையிலான திருவசனங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்பது குறிக்கப்பட்டதான நற்செய்தி வாக்கியம் வாசித்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோமாக.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தை உட்பவித்து கன்னிமரியாடத்து பிறந்து பொந்தி பிலாத்து பெண்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து வைத்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாய கடவுளின் வலதுவாசி வைத்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிலோரை மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகளுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகையினாலே இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் இந்த ஆராதனையின் மூலமாக வீடுகளில் இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு நிமிடம் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். காலங்களையும் நேரங்களையும் தம்முடைய ஆதீனத்துக்குள்ளாக வைத்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் எங்களை நடத்தி வருகிற உன்னதமான தேவனாய கர்த்தாவே, கிருபையாக தந்த அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை நேர ஆராதனை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே, இந்த ஆராதனை வேளையில தங்களுடைய பிறந்த நாட்களை இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறுகிற அன்பு மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பு கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆவியான தேவன், ஆண்டவரே, பிறந்த நாட்களை காண்கிற மக்களை கண்ணோக்கி அருள்வீராக. கிருபையாக மனம் இறங்கி நீர் அவர்களுக்கு கூட்டி தருகிற புதிய வயது அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க, சிறியவர்களோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, நல்ல எதிர்காலங்களை ஆண்டவரே, நல்ல படிப்பை, நல்ல உத்தியோகத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை வருங்காலங்களிலே அன்பு மக்களுக்கு தந்து அவர்களுடைய உழைப்பின் பிரயாசம் கைகூடும்படி கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமை ஆண்டவரே, அதுபோல இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய திருமண நாளை நினைக்கிற அருமையான தம்பதியர்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆவியானவர் இறங்கி அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உன் நலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வாழ்த்திருக்கிறீரே. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவர் வாழ்த்திருக்கிறீரே. உம்முடைய வாழ்த்துதலின்படி இன்றும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய திருமண நாட்களை நினைக்கிற எல்லா தம்பதியரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. புதிதாக திருமண வாழ்விலே பிரவேசித்து குடும்ப வாழ்வை மேற்கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை விசேஷமாய் கண்ணோக்கி பாரும். ஏற்ற காலங்களிலே குழந்தை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, அதுபோல ஆண்டவரை வயோதிப நிலையிலும் முதியா நிலையிலும் தங்களுடைய திருமண நாளை நினைக்கிற ஆண்டவரை அருமையான பெற்றோர்களை நாங்கள் நினைக்கிறோம். கடவுள் அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். சந்தோஷமும் மகிழ்ச்சியான நாட்களையும் காலங்களையும் கண்டு திருமண வாழ்க்கையிலே பல வருடங்களை கண்டு அவள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா நன்மையும் கிருபையும் கொடுத்து கர்த்தர் காத்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே விசேஷமாக கொரோனா நோய் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஏறக்குறைய 2 ஆண்டு காலமாக விசேஷமாக இந்த பிரார்த்தனையை நாம் ஏறெடுத்து வருகிறோம். அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இழப்புகளை சந்தித்து இன்றைக்கும் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக இந்த நோய் முற்றிலுமாக நீங்கி ஒரு பரிபூர்ணமான விடுதலை தேசத்தில் உண்டாகத்தக்கதாக கடவுள் இறங்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கெஞ்சி
பிரார்த்தனை செய்வோமாக. அன்பின் பரலோக பிதாவே, அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே, நோய்களெல்லாம் குணமாக்கிறவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறவரே, இந்த காலை வேளையில மீண்டும் உமது திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா என்னும் கொள்ளை நோய் தாக்கம் உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி எவ்வளவோ வேதனையும் கவலையும் கண்ணீரையும் ஏற்படுத்தி விட்டது என்பதை கர்த்தர் அறிவி, ஆண்டவர் மனம் இறங்குவீராக, ஆவியான தேவன் மனம் இறங்குவீராக. இந்த நோயினால் தாக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் இறங்கி அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, அநேகர் ஆண்டவரே இந்த நோயின் தாக்கத்தினால் தேவரீர் இழந்து விட்டோம். கடவுளே, உறவுகளை இழந்து விட்டோம் சுவாமி. ஆண்டவரே, ஆவியானவரே, அப்படி இழப்புகளை சந்தித்து உறவுகளை இழந்து இன்றைக்கு தனிமையான நிலையில தாயை இழந்து, தகப்பனை இழந்து, மகனை இழந்து, மகளை இழந்து, இப்படி ஆண்டவரை நிர்கதியாய் நிற்கின்ற, ஆறுதலற்ற நிலையில் நிற்கின்ற, ஆறுதலை தேடி நிற்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை கண்ணோக்கி பார்த்து விசேஷித்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து, யாரை எந்த நிலையில் அவர்கள் இழந்திருக்கிறார்களோ அந்த நிலையில் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் பிரசன்னமாகி ஆவியான தேவன் அவளை தாங்கவும் ஏந்தவும் வழி நடத்த வேண்டும் என்றும், வாழ்வுக்கான வழிகளை கர்த்தருடைய ஆவியானவர் திறந்து கொடுக்க வேண்டும் என்றும் உம்முடைய பாதமணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த நோயின் தாக்கம் ஆண்டவரே இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் இறங்கி விரைவாக இந்த நோயிலிருந்து ஒரு அற்புதமான விடுதலை நாங்கள் காண, இந்த தேசம் காண, இந்த உலகம் காண, ஆலயங்களெல்லாம் மகிமையாக திறக்கப்பட்டு ஆண்டவரை பாடி துதித்து மகிமையாக ஆராதிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் விரைவாக தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, கொரோனா நோய் மாத்திரமல்ல, பல்வேறு வகையான நோய்களினால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரை பாதிக்கப்பட்ட நிலையில, நரம்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில, எலும்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில, சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில, நுரையீரல்கள் பாதிக்கப்பட்ட நிலையில, கர்ப்பபாத்திரங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில, ஆவியானவரே அப்பா, இப்படி ஒவ்வொரு வகையான பாதிப்புகளினால் பாதிக்கப்பட்ட நிலையில கண்ணீரோடும் கவலையோடும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற, வீடுகளில் இருக்கிற, முடங்கி போயிருக்கிற, வெளியில நடமாட முடியாத நிலையில படுக்கையில் இருக்கிற, அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இறங்குவீராக, உமது கரத்தை அவர்கள் மேல் வைப்பீராக. ஆண்டவரே, ஒருவேளை பாவமோ சாபமோ காரணமாக இருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து நல்ல சுகத்தை தந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. இந்த நாட்களிலே இப்பேற்பட்ட பணிகளை செய்வதற்கென்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றுகிற எல்லா பணியாளர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, இந்த பணிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரை அரசு அதிகாரிகளுக்காக, அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும், எல்லா தரப்பினரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல சூழ்நிலைகளை விரைவாக நாங்கள் கண்டு கூடி வந்து உம்மை ஆராதிக்க, ஆலயங்களை திறந்து உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்க நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக 430வது பாடலில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். ஐயையா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே என்கின்றதான பாடலை பாடுவோம். 430. சத்தினால் மனம் போன
சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளோ, எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் தீதுகளோ, எனதத்தனை என் பிழை அத்தனையும் பொறு தாண்டருளும் கோவே. ஐயையா நான் பாவி, என்னை ஆளும் தயா அபரனே. வஞ்சகமோ கரவோ கபடோமா மாலமோ ரெண்டகமோ, வஞ்சகமோ கரவோ கபடோமா மாலமோ ரெண்டகமோ, மன சஞ்சலம் நீக்கியன கருள் செய்யும் மஸ்த நன்மை கடலே. ஐயையா நான் பாவி, என்னையாளும் தயா அபரனே. ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த காலையில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 19வது ஞாயிற்றுக்கிழமையாக அறியப்படுகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் தமது திருச்சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஆண்டவர் தருகிற இறை வார்த்தை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களும் 10, 15 வரையிலும் உள்ள வசனங்களும். அதிலே 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 5, 6, 7 வசனங்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவனாலும் அழிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் காலை பொழுதுல இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் எங்களோடு பேசி தேவ சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை தற்பரிசோதனை செய்து பார்த்து எங்களை மறுபடியும் நாங்கள் உமக்கு அர்ப்பணம் செய்ய எங்களை வழி நடத்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமீப காலத்தில் ஒரு மூத்த போதகரோடு பேச வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அந்த போதகர் சொன்னார்கள், பாஸ்டர், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவங்களுக்கு சபைகளில் மரியாதை இருந்தது, வரவேற்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களைத்தான் அழைத்து கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நடத்துவோம். இப்போ அப்படி இல்லை, காலம் மாறிப்போச்சு. என்ன மாறிப்போச்சுன்னா,
ஆசீர்வாத இறையலை கொண்டு வருகிற ஊழியக்காரர்கள் எவர்களோ அவர்களுத்தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளின் எல்லைகளை பெரிதாக்குகிறா, நீ வீட்டை தருவா, உனக்கு தோப்பு தருவா என்று மக்களை ஆசீர்வதிக்கிற அந்த மாதிரி செய்திகளை கொடுக்கிற ஊழியக்காரங்களை மக்களுக்கு ரொம்ப பிடிக்கிறார். அவங்கள தேடி தேடி போறாங்க. அவங்க பாவத்தை பற்றி கண்டுகிறதில்ல. நீ எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போ, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஒன்று ஆண்டவரை ஆசீர்வதிப்பா. அமெரிக்காவில் அசைத்த தேவ மனிதர்களில் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் ஒரு பெரியவர், ஒரு முக்கியமானவர். அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அமெரிக்காவை அசைக்கும்படியாக கொடுத்த தேவ செய்தியில ஒரு செய்திக்கு தலைப்பு சின்னர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிரி காட். கோபக்கார கடவுளின் கையில பாவிகள். அவர் அந்த செய்தியை சொல்ல ஆரம்பிச்சு தேவ கோபத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட தொடங்கினாரா. அதுவரையிலும் இருக்கைகளில், சாய்வு நாற்காலிகளில் அப்படி சாவதானமாக இருந்து வழக்கமாக கேட்கறது போல அப்படி செய்தியை கேட்டு கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி நிற்க ஆரம்பிச்சாங்க, உடைஞ்சி நொறுங்க ஆரம்பிச்சாங்க. பரிசுத்தம் உள்ள நீதி உள்ள தேவனுடைய பார்வையில் பாவிகளுடைய நிலைமை என்னவாகும்? நீ யாரா வேணுமானாலும் இருந்துக்கோ, நீ எவ்வளவு சமூகத்தில் பெரிய அந்தஸ்து உடையவனாக இருந்துக்கோ, தேவ நீதிக்கு முன்னால நீ தப்பவே முடியாது என்று ஒரே போட்டார் பாருங்க. அந்த இடம் முழுவதும் கண்ணீரினால நிரம்பினது. ஜனங்கள் மனம் உடைஞ்சாங்க. பெரிய ஒரு மனம் திரும்புதல் சபைகளுக்குள்ள உண்டாயிற்று. எனக்கு ஒரு மூத்த போதகரை தெரியும். அவர் சொல்லுவாரு, பாஸ்டர், சபைகளுக்கெல்லாம் தீர்க்க தரிசன ஊழியங்கள் இன்னைக்கு தேவை. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? பின்னால நடப்பத முன்னால சொல்லுகிறது. ஃபோர்டெல்லிங். பாவத்தை முகத்துக்கு முகம் பார்க்காம கழிந்து கொள்ளுதல், ஃபோர்த் டெல்லிங். அவர் சொன்னாரு, எனக்கு வாழ்க்கையில் ஒரு சம்பவம், நான் யாரா இருந்தாலும் முகம் பார்க்காம உண்மையை சொல்லி விடுவேன், குற்றத்தை சொல்லி கண்டித்து விடுவேன். ஒரு சமயம் நான் பணியாற்றின ஒரு திருச்சபையில் ஒரு மூத்த விசுவாசி, அவரு 25 வருஷத்துக்கு மேலாக அந்த சபையில ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு முக்கியமான ஆள், சமூகத்திலையும் ஒரு நல்ல நிலைமையில இருந்தவர். அவருக்கு சபையில ஒரு பெரிய மரியாதை. அவர் எந்த போதகர் போனாலும் அவரை முந்தி வணங்க நினைப்பா. அவரை பார்த்து மற்றவர்கள் மரியாதை செலுத்துவதை எதிர்பார்ப்பார். அவர் சொல்லுகிறது மாதிரி தான் சபையில காரியங்கள் நடக்கணும். இவருடைய டாமினன்ஸ்ன்னு சொன்னா பொறுக்க முடியாத டாமினன்ஸ். அதனால நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. இவருக்கு பிடிக்காத ஆட்கள் சபையை விட்டு வெளியில போறதை பற்றி இவர் கவலையும் பட மாட்டார். அவன் போனா போட்டும், என்ன அவனை பெருசவனா என்று மட்டரகமாக பேசுவார். ஊழியக்காரர்களையும் மரியாதை இல்லாம பேசுவார். ஒரு நாள் அவர் வியாதிப்பட்டார், மரணப்படுக்க. என்னை கம்யூனியனுக்காக வர சொன்னார். நான் என்னை அனுப்பினவரிடத்தில் சொன்னேன், நான்
கொஞ்சம் பொறுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து போனேன். அவர் மரண படுக்கையில் இருக்கிறார். பயங்கரமான ஒரு வியாதி அவருக்கு இருக்கிறது. மருத்துவர்கள், உங்களுடைய நேரம் நெருங்கி விட்டது, இனிமே உங்களுக்கு நேரம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு மரண பயம் இருப்பதை என் கண்களால் பார்க்க முடிந்தது. அவர் சொன்னார், ஐயா வாங்கய்யா என்று மெதுவாக மெல்லிய குரலில் பேசினார். நான் சொன்னேன், ஐயா நீங்க மனம் திரும்பாம உங்களுக்கு நான் கம்யூனியன் தர மாட்டேன். அவருடைய முகத்தில் ஒரு அதிர்ச்சியை பார்த்தேன். நான் சொன்னேன், ஐயா நீங்க நடமாடி திரிந்த காலம் முழுவதிலும் நீங்க மனிதரை மதிக்கிறவரும் இல்லை, கடவுளுக்கு பயப்படுகிறவராகவும் நான் பார்க்கல. நீங்க ஆலயத்தில் உங்களைத்தான் கடவுளுக்கு இடத்துல, கடவுளுடைய இடத்துல வைத்து பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்களை ஆலயத்தை விட்டு வெளியில போக சொன்னீங்க. நீங்க சொல்லுகிறதான் ஆலயத்தில் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று நினைத்தீங்க. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை கரைபட்டதும் அசுத்தமுமாக இருக்கிறது. நீங்க கோயிலில் இருந்தீங்க, நீங்க மூப்பர் மல்லத்தில் இருந்தீங்க, நிறைய கூட்டத்தில் எல்லாம் இருந்தீங்க. ஆனா உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைய நீங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. இதே கரையோடு அசுத்தத்தோடு நான் உங்களுக்கு கம்யூனியனை தந்து நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொன்னா நான் குற்றவாளியாவேன். என்னை ஆண்டவர் தண்டிப்பா. உங்களுடைய பாவத்தை இந்த நேரத்திலாவது நான் சொல்லித் தராவிட்டால் நீங்கள் ஒருவேளை மனம் திரும்பாமலே போய்விடுவீர்கள். ஆகையினால தயவு செய்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டார். அவர் நடந்து தெரிந்த ஆரோக்கியமான நேரத்தில் என்ன நடக்கும் என்பது இவருக்கு தெரியும். ஆனால் அந்த போதகர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் ஆண்டவர் அப்படி உணர்த்தினார். நான் அதை அன்றைக்கு சொல்லியாவிட்டால் ஆண்டவர் அந்த கோபத்தை என் மேல சாத்தி விடுவார். என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், அவர் கண்ணீர் விட்டு அழுதா. ஐயோ, இதை 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு போதகர் எனக்கு சொல்லி தந்திருந்தா என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நான் பிரயோஜனம் உள்ளவனாக மாறி இருந்திருப்பேன். என்னை கடிந்து கொள்வதற்கு சபையில யாரும் இல்லையே. நான் காணிக்கை கொடுத்ததுனால, நான் ஒரு பெரிய பதவியில சமூகத்தில் இருந்தவனானதுனால என்னை கடிந்து கொள்ள யாரும் முன் வரல. அவர் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப நன்றி, நான் பாவத்தை உணர்கிறேன், மனம் திரும்புகிறேன், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னியுங்கள் என்று சொன்னா நான் கம்யூனியன் கொடுத்தேன். 2-3 நாளுக்கு பிறகு அவர் எழும்பி நடந்தார், திரும்ப ஆலயத்துக்கு வந்தார். அதற்கு பிறகு பல வருஷங்கள் கடவுளுக்கு பயந்தவராக திருச்சபையிலே ஊழியம் செய்தார். ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார். உண்மையாகவே நிறைய ஊழியக்காரர்கள் திருச்சபை மக்களை பிரியப்படுத்தியே காலத்தை ஓட்டுவதை நினைக்கிறான். மக்களுக்கு பிரியமானது எது என்று பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பதிலேயே குறியாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிரமாணம் என்ன? பரிசுத்தமும் நீதியுமுள்ள தேவன் நம்மிலே விரும்புகிறது என்ன, எதிர்பார்க்கிறது என்பதை சொல்ல மறக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசிகளிலே கொஞ்சம் வித்தியாசமானவர். ஆமோஸின் காலம் என்பது கிமு 786 744 வரையிலும் யூதா தேசத்தை ஆண்ட உசியாவின் காலத்திலும், கிபி 778 முதல் 747 வரையிலும் இஸ்ரவேலை ஆட்சி செய்த யெரொபெயாமின் மன்னனுடைய காலத்திலும் இருக்கிறது.
இந்த காலங்கள் இஸ்ரவேல் தேசத்திலும் யூதா தேசத்திலும் என்ன இருந்தது என்றால் ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தது. அதுவரையிலும் அவர்களை அடிக்கடி எடுத்து பயமுறுத்தி வந்த அசீரியர்களுடைய அந்த நிலைமை கொஞ்சம் மோசமாச்சு. சீரியாவில ஸ்திரத்தன்மை இல்லாததுனால சீரியர்களும் அடிக்கடி இஸ்ரவேலின் மேல படையெடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். தேசத்துல நல்ல செழிப்பு, மக்களுக்கு இது செல்வந்தர்கள் ஏழைகளை கொள்ளையடித்தார்கள், வஞ்சித்தார்கள், விதவைகளை பட்சித்தார்கள். சமூகத்திலே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டாயிற்று. செல்வந்தர்கள் செல்வத்தை ஏராளமா சேர்த்து அவர்கள் மாரி காலத்து வீடுகளையும் கோடை காலத்து வீடுகளையும் கட்டி சுகம் அனுபவித்தார்கள். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் எமோரியருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்தரத்திலே வழிநடத்தி என்று அவர் சொல்லும்போது கடந்த காலத்தை அவங்க மறந்து போனாங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். விபச்சாரம் என்பது பகிரங்கமாக மாறிவிட்டது. வேசித்தனம் அனுமதிக்கப்பட்டதாகிவிட்டது. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒளிமுக வாசலில கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஒருவன் இன்னொருவனை பார்க்கும்போது சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் உம்மோடு இருப்பாராக. அவர் அதுக்கு திருப்பி சொல்லுவாரு, கர்த்தர் உம்மோடும் இருப்பாராக. இப்ப இவங்க பேசுகிற பேச்சு பார்த்தா ஆண்டவரை தங்களுடைய கையில கொண்டு போறது மாதிரியான பேச்சு. ஒருவன் இன்னொருவனை பார்த்தால் பேசுகிற இன்னொரு வார்த்தை ஷாலோ, சமாதானம். கடவுளை பற்றிய ஒரு உண்மையான வாழ்க்கை இல்லாம வாழ்ந்துகிட்டு கர்த்தர் உம்மோடு இருப்பாராக, கர்த்தர் என்னோடு இருப்பார் என்று சொன்னா கர்த்தர் இல்லாம இருக்கிறாரு. பிறகு எப்படி நீ அடுத்தவனிடத்துல சொல்ல முடியும்? அவன் உன்னிடத்துல சொல்ல முடியும். ஒருவனிடத்திலும் கடவுள் இல்லையே. பரிசுத்தம் இல்லாத இடத்துல கடவுள் எங்க இருக்க முடியும்? நீதி இல்லாத இடத்திலே ஆண்டவருக்கு என்ன வேலை? இது சொல்லி கொடுக்கிற ஊழியக்காரனாகத்தான் ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆமோஸ் சொல்லாரு, அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், கொடுமைகளை அனுபவித்தோம், நமக்கு போதுமான உரிமைகள் மறக்கப்பட்டிருந்த காலம் இருந்தது. சமூகத்தின் அடித்தளத்திலே உரிமைகள் இல்லாமல், முகம் தெரியாமல், முகவரி இல்லாமல் நம்மை ஒரு மனிதர்களுக்குள் என்று கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை இருந்தது. இந்த நாட்டில் நம்மை கண்டால் ஒதுங்கிப்போ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இல்லையா? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இன்னைக்கு எந்த நிலைமையில உயர்த்தப்பட்டிருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியரும் ஆசாரிய கூட்டமுமாக, ஆண்டவருடைய சொந்த ஜனமாக, ஆண்டவரையே அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாக இன்னைக்கு சமூகத்தில் ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறாரே. ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்னால எப்படி வாழுகிறாய்? உன்னுடைய பொது வாழ்வில உன்னுடைய நிலைமை என்ன? உன்னுடைய அடையாளம் என்ன? உன்னுடைய அங்கீகாரம் என்ன?
நீதி, நியாயம், இரக்கம், அன்பு இவைகளை பற்றிய உன்னுடைய மதிப்பீடு என்ன? இவைகளிலே உன்னுடைய செயல்பாடு என்ன? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீதி இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? உண்மை இருக்கிறதா? இல்லை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருப்பார் என்று இஸ்ரவேல் மக்களை போல நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லாரு, 7 பாவங்களை ஆமோஸ் தீர்க்கதரிசி இந்த காலத்துல எதிர்த்ததாக, கண்டித்ததாக வாசிக்கிறோம். முதல்ல 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறார்கள். ஓய்வு நாள் தோறும் கர்த்தரைத்தான் அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அந்த தேடுதல் வெளிப்படையானதாக இருக்கிறதே தவிர, ஒரு சடங்காச்சாரமாக இருக்கிறதை தவிர ஆத்மார்த்தமாக இல்லை. உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று சொல்லி பேருக்கு ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அழுகிறாங்க. ஆனால் இருதயத்திலே பாவத்தை விட்டு விலகுகிற ஒரு மனம் திரும்புதல் இல்லை. உண்மையான வழிபாடு அவர்களிடத்திலே காணப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆன ஆலயத்துக்கு வரும்போது ஒரு அலங்காரமும் ஆர்ப்பாட்டமும் இருக்கு. ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது ஏதோ ஆண்டவரை இறங்கி வருவது போல இருக்கு. ஆனால் வெளியில வந்தா அந்த ஆராதனைய வாழ்க்கையில எங்கேயுமே பார்க்க முடியல. ஒருவேளை உண்மை, பரிசுத்தம், நீதி எல்லாத்தையும் ஆலயத்துக்கு வெளியிலேயே வைத்து விடுகிறோமா, இல்லை ஆலயத்துக்குள்ள விட்டு விட்டு வருகிறோமா என்பதை தேடித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரிச்சுவல் வர்ஷிப்பு, பாரம்பரியம், சடங்கு, சம்பிரதாயம், இப்படித்தான் பேச்சுகள் இருக்கே தவிர மனம் திரும்புதலுக்கான தேடுதல் இல்லை. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு உணர்வடைந்து ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது என்பது இல்லவே இல்லை. எத்தனையோ வருஷங்களா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், மனம் திரும்புதல் ஒண்ணும் இல்லை. திரும்பவும் திரும்பவும் செய்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறோம். 2வது ஆமோஸின் காலத்துல இருந்த இன்னொரு காரியம் 7ஆம் வசனம், நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். இந்த நியாயத்தை எட்டியாக மாற்றுகிறார்கள் என்பதற்கு ஆங்கிலத்திலே போடப்படுகிற வார்த்தை வார்ம் உட். இந்த மழை நேரத்தில் முன்னால இந்த கேஸ் எல்லாம் வருகிறதுக்கு முன்னால நம்ம அம்மாமாரு, பாட்டிமாரு விறகு வச்சு சமைச்சாங்க. இந்த மழை நேரத்தில் தான் விறகுனுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். வெளியில் விறகு போட்டிருந்தாங்க, மழை பெய்து விறகு நனைந்து விட்டது. வீட்டில் சமையல் பண்ணணும். அந்த விறகை எடுத்துட்டு வந்து அடுப்பில் வைத்தா அது எரியாது. அப்போதான் தெரியும் விறகு இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் நனைந்த விறகுனால அடுப்பு எரிப்பதற்கு பயனில்லை. நியாயம் இருக்கு, நியாயத்தை பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நியாயத்தை செய்வதற்கு ஆள் இல்லை. நியாயத்தை எட்டியாக மாற்றி தத்துவ ரீதியாக சொல்லுவாங்க. சிலர் மற்றவங்களுக்கு காரியத்தை பேசும்போது ரொம்ப நியாயம் பேசுவாங்க. அது அப்படி இல்லை சார், அப்படி இல்லை, அது யாரு செய்தாலும் தப்பு சார். வேற யாரு சார், நீங்க தான் அதை தப்பு செய்திருங்கன்னா என்ன செய்வோம்? அதெல்லாம் பேசக்கூடாது. அது எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை பற்றி நீங்க பேசக்கூடாது. இதுதான் நியாயத்தை எட்டி ஆக்குது. மற்றவங்களை பற்றி பேசும்போது நியாயம், என்னிடத்துல பேசும்போது அது அநியாயம். அதான் ஆமோஸின் காலத்தில் நடந்து. 3வது வேதத்தில் வாசிக்கிறோம், அங்க இருந்த இன்னொரு காரியம்.
5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து நியாயம் செய்கிறவர்கள் நீதியான நியாயாதிபதிகள் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்து ஜனத்தினுடைய நியாயத்தை கேட்டா, நியாயத்தை பேசின அந்த நியாயாதிபதியை மக்களுக்கு பிடிக்கல. உண்மையை பேசுகிறவன, நீதியை செய்கிற நியாயாதிபதிய ஜனங்கள் வெறுக்கிறாங்க. ஜனங்கள் மாத்திரமல்ல, ஜன சமூகத்திலே செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் பெற்றிருக்கிறாங்களே அநியாயவாதிகள், செல்வந்தர்கள் என்ற போர்வையிலே மக்களை ஆட்டி படைக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அவங்களுக்கு உண்மையான நியாய தீர்ப்பை சொல்லுகிற நியாயாதிபதிகள் விரும்பப்படாதவர்களாயிருக்கிறார்கள். அவர்களை வெறுக்கிறாங்க. ஆனா கையிட்டு வாங்கி லஞ்சத்தை பெற்று நியாயத்தை அநியாயமாகவும் அநியாயத்தை நியாயமாகவும் நியாயாசனத்தில் புரட்டி தீப்படுத்துறாங்களே, அவங்களுக்கு ரொம்ப மரியாதை. அவங்கள தங்கள் பக்கத்தில் வைத்து அவங்கள பாராட்டுவதில், அவங்கள பெருமைப்படுத்துவதில், கௌரவப்படுத்துவதில், இவர் ஒரு உண்மையான நீதிபதினு பதவி உயர்வு கொடுப்பதில் முந்திக்கிட்டாங்க. யோசித்து பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருந்தது தான் இன்னைக்கு நடக்குது. 4வது பாருங்க, யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். ஒரு கோர்ட்டில், ஒரு நியாயஸ்தலத்தில் உண்மையை பேசுகிற சாட்சிய வெறுக்கிறாங்க. அவன் வந்தா காரியம் கெட்டுறோம், அவன் கோர்ட்டுக்கு வராதபடி தடுக்கணும். பொய்யான சாட்சிகளை பேசுகிறவர்களுக்கு மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கிறது. 5வது நாம வாசிக்கிறோம், 11வது வசனம், நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால என்று சொல்லுகிறார். ஏழைகளை கொடுமைப்படுத்துறதுக்கு அளவே இல்லை. ஏழைகளின் நிலத்தை அவர்களிடமிருந்து பிடுங்கி கொள்ளுதல், ஏழைகளுடைய தானியத்துக்கு விலை கொடுக்காம, போதுமான விலை கொடுக்காம அவர்களை வஞ்சித்தல், விவசாய மக்களை ஏமாற்றி கொடுமைப்படுத்துதல், இப்படி தரித்திரர்களை, ஏழைகளை, விதவைகளை, விவசாயிகளை கஷ்டப்படுத்துகிற மக்கள். அந்த சமூகத்தில் இவர்களுடைய நியாயத்தை எடுத்து சொல்லுவதற்கு ஆள் இல்லை. ஆனா பாருங்க, எல்லாரும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சமூகம்தான். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இஸ்ரவேலின் தேவன் யெகோவா எங்கள் தேவன் என்று சொல்லக்கூடியவங்க தான். நியாயம் இல்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை. 6வது பார்க்கிறோம், 12வது வசனத்தில், உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். பரிதானம், லஞ்சம். லஞ்சம் கொடுத்தாதான் ஏதாவது நடக்குது. ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிளுக்கு ஒரு பேப்பர் போகணும்னா அந்த பேப்பரோடு சேர்ந்து காந்தி நோட்டும் வைக்கணும். காந்தி நோட்டு வைக்கலைன்னா அது எத்தனை மாதம் ஆனாலும் எந்த டேபிளில் வச்சோமோ அந்த டேபிளில் இருக்கும், இல்லைன்னு அது குப்பை தொட்டிக்கு இருக்கும். சார் நீங்கள் ஒரு பேப்பர் தந்தீங்களா? ஆமாம். தெரியலையே சார், செக்ஷனுக்கு போயிருக்குமே, அந்த வேலை முடிஞ்சிருக்குமே, எத்தனை மாதம் ஆச்சு? இல்லை சார், நீங்கள் உங்கள் டேபிளில் பாருங்கள், அந்த டேபிளுக்குள்ளே தான் இருக்கு. அப்போ தலையை சொரிந்து சொல்வார், சார் நீங்கள் முறைப்படியாக அதை வைக்கல, முறைப்படியாக நீங்கள் வைக்க வேண்டியதை வச்சிருந்தா முறைப்படியாக உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்குமே. நீங்கள் என்ன பார்க்கல,
அதான் இன்றைய நிலைமை. அன்றைக்கும் அதுதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை அறியாத மக்களும் அதை செய்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவரை அறிந்தவங்க செய்தாங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்துல லஞ்சம் வாங்கினாத்தான் அடுத்தவனுக்கு நன்மை செய்வேன் என்று நீ நினைக்கிறாயா? நீ ஒரு காலம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியாது. உன்னை ஆண்டவர் அங்கீகரிக்க இல்லை, உன்னை ஆண்டவர் வெறுக்கிறார். நீ அடுத்தவனுடைய கண்ணீரை உன் பாக்கெட்டில் கொண்டு வந்து உன் வீட்டுக்கு சாபத்தை சுமக்கிற. உன் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம் அல்ல. ஏழாவது நம்ம பார்க்கிறோம், ஏழாவது யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். அங்கே உடன்படிக்கையின் உறவு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் சாரம் என்ன தெரியுமா? உபாகமம் 16, 18, 19, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாயாக. முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்னோடு உடன்படிக்கை செய்யப்பட்டவன், நான் உன் தேவன், நீங்கள் என்னுடைய ஜனம். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய சித்தத்தை செய்யணும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறதல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனைத்தான் என்னுடைய ராஜ்யத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன். என்னுடைய சித்தம் என்ன? நீதி, பரிசுத்தம், இவைகள் என்னுடைய சித்தம். நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் நீதி உள்ள மக்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அசுத்தமானவைகளை செய்துவிட்டு, அக்கிரமத்தை நடப்பித்து விட்டு, அடுத்தவனுக்கு விரோதமா எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்னு பாடின உடனே ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார், ஆண்டவர் கனப்பட மாட்டார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆராதனையை அருவருக்கிறார். மனம் திரும்பதில் இல்லாத ஆராதனை, வெளிவேஷம், உலக பிரகாரமான ஆர்ப்பாட்டம் தேவனுக்கு அருவருப்பு. ஆண்டவர் சொல்லாரு, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பட்சிக்கும். ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லாரு. நீ மனம் திரும்பாமல் இருந்தால் மறுபடியும் உன்னை அடுத்தவன் கையில் நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். திக்லத்து பிலேசார் வெகு சீக்கிரத்தில் வந்து உங்களை கொள்ளையாடி போவான், உங்க பட்டணங்களை தீ வைத்து எரித்து போடுவான், அவியாத அக்கினியிலே போடப்படுவீர்கள். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறாரு ஆண்டவர். இன்னொரு காரியத்தை கூட அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த 8, 9 வசனத்தில், அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாக லெகுவடைய பண்ணுகிறவர். முதலாவது நீ தேவனுடைய நீதியை எதிர்த்து தேவனுடைய பரிசுத்தத்தை அசட்டை பண்ணி பேராராதனை செலுத்தி கொண்டு உலக பிரகாரமா கடவுளுக்கு பிரியமா இருக்கிறதுன போல ஒரு நாடகத்தை போட்டு மாய்மாலமா வாழ்ந்தா நீ ஒன்னை ஒருவேளை ஏமாற்றி கொள்ளலாம். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவருடைய நீதி ஒரு நாள் பலித்தே தீரும். தேவன் உன்னை அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுப்பான். 2வது, நீ யாரை ஒடுக்குறாயோ,
யாரை கஷ்டப்படுத்துறாயா? ஏழை என்று, விதவை என்று, எளியவன் என்று, பேச தெரியாதவன், அவனுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை என்று யாரை நீ கொடுமைப்படுத்துறாயோ அவன் உன்னை கொடுமைப்படுத்துற அளவுக்கு அவனை நான் பலப்படுத்துவேன். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லாரு பாருங்க. கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவன். நீ சொல்லல, அன்னைக்கு என்னை பார்த்தா கீழே உட்காருவான், என்னை பார்த்தா கையிட்டு கும்பிடுவான், என்னை பார்த்தா ஐயா சாமி என்று சொல்லுவான். இன்னைக்கு அவையெல்லாம் என்னை பார்த்து டேன்னு சொல்லாம். ஏன்? நீ அன்றைக்கு அவனை கொடுமைப்படுத்தி இருக்கிற. அன்றைக்கு நீ அவனை ஒரு மனிதன் என்று கூட நினைக்கல. அவனுக்கு கொடுக்க வேண்டிய சாதாரண மரியாதையை கூட, ஒரு சாதாரண சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட நீ கொடுக்கல. ஆண்டவர் நீதி உள்ள தேவன். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசுநாதர் சொல்லும்போது, நாம் போன பிறகு சத்திய ஆவியாகிய தீர்த்தரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அவருடைய வேலையை பற்றி சொல்லும்போதே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என்னை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டோம், எங்களுக்குள்ள நீதி இல்லை, உண்மை இல்லை, அநியாயம், அக்கிரமம். பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன அன்பானவர்களே? பாவத்தை குறித்து கடிந்து கொள்வா, நீதியை குறித்து கடிந்து கொண்டு பேசுவா, நியாய தீர்ப்பை உணர்த்துவார். வரப்போகிற தேவ கோபாக்கில, வரப்போகிற தேவ நியாய தீர்ப்பை குறித்து அவர் திட்டமாக விவரித்து சொல்லுவார். நாம் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தகுந்த பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் ஒரு நாள் கர்த்தருடைய கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால நிறுத்தப்பட போகிறோம் என்பதை அவர் தெளிவா சொல்லுவாரு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, நீங்க உங்களையே ஒருவேளை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். உங்களை யாரும் கடிந்து கொள்ளல, உங்களை யாரும் உங்க பாவத்தை சுட்டி காட்டல. நான் தப்பிச்சிட்டேன், என்னை யாரும் ஒன்றும் சொல்லல, அப்போனால நான் நீதிமா என்று நீங்களே உங்களை நியாயம் தீர்த்து கொண்டு ஏமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஏமாந்து போகிறவர் அல்ல, மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். இயேசுநாதர் இடத்துல இந்த மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரையிலும் உள்ள வசனங்களில் ஒரு வாலிபன் நியாயசாஸ்திரி வந்தா, ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், 10 கற்பனைகளை நீ கை கொள்ளுகிறாயா? அவன் சொன்னான், அதுவா சின்ன வயசுலேருந்து கை கொள்ளுகிறேன், நான் சின்ன பருவத்தில் இருக்கும்போது எனக்கு அதை சொல்லி தந்தாங்க, நான் அதை கை கொண்டு வருகிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் உனக்குண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின்பற்றி என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுதே, அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினால துக்கமுகமாய் போய்விட்டான். 10 கற்பனைகள் தெரியும், ஆனால் அந்த கற்பனையினுடைய சாரம் தேவனுடைய அன்பு. நீ உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு தேவனை அன்பு செலுத்து. 2வது, உன்னை போல உன் அயலானை அன்பு செலுத்து. தேவ அன்பு, பிறன் அன்பு, அதுதான் கற்பனைகளின் சாரம். அன்பு தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆனால் அந்த அன்பை கைக்குள்ள அவனால முடியல. அன்பு என்று வந்து விட்டவுடனே ஓடிவிட்டான். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 90 12 17 வரையிலும் அந்த சங்கீதத்தில் சொல்ற ஒரு வார்த்தை, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தருடைய கிருபையை பெற்ற நாம இந்த உலகத்திலே செய்கிற ஒவ்வொரு செயலா இருக்கட்டும், நம்முடைய ஆராதனையா இருக்கட்டும்,
ஆண்டவருக்கு அடுத்த பக்தி வாழ்க்கையா இருக்கட்டும், அதுல ஞானம் வேணும். நான் ஆராதிப்பதற்கும், நான் நம்புவதற்கும், நான் அறிந்திருக்கிற தேவனுக்கும் என்னுடைய செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாவிட்டால் நான் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறேன். சென்னைக்கு போக வேண்டிய ட்ரெயின், சென்னை என்று அந்த ட்ரெயினில் எழுதப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு போக வேண்டிய பயணிகள் தான் அதில் இருக்கிறாங்க. அந்த ட்ரெயின் நாவலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு நேரே போகாம திருவனந்தபுரத்துக்கு நேரே போயிட்டு சென்னை சென்னைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது கடைசியில் சென்னையை போய் சேராது, இங்கே தான் போய் சேரும். போக வேண்டிய திசையிலே போவதற்கு தேவா ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்மை கடிந்து கொள்ளும் போது நாம் உணர்வடைந்து உடனே பாவத்தை விட்டு மனம் திரும்பி வெளியே வரணும். அந்தரங்க பாவம் தானே, வேற யாருக்கும் தெரியல, செய்துகிட்டே இருப்போம், ஆண்டவர் பார்க்கல. அப்படி நினைத்தீர்கள் என்றால் ஒரு நாள் தேவனுடைய நீதி வந்தே தீரும். தேவன் நியாய தீர்ப்பில் நிறுத்தியே விடுவான். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் பட்சிக்கிற அக்னி. இந்த காலையில் என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரை உள்ளபூர்வமாக தேடுவான். மனப்பூர்வமாக மனம் திரும்பி அவரை தேடுவான். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி அவர்கள் மனம் திரும்பி வரும்போது எந்த பாவியும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் எந்த பாவியும் வெறுப்பதில்லை, எல்லா பாவிகளையும் ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார், மறுவாழ்வு தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கண்டடைய இந்த நாளில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நல்ல செய்தியை கேட்க கடவுள் நமக்கு அருள் புரிந்தார். நாம் ஜெபம் செய்வோமாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிற என் கடவுள் என்று சொல்லுவேன். அன்பின் ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளை கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்தீர். முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த ஆராதனையில் ஆவியானவர் பிரசன்னமாகி தேவரீர் திருவசனங்களை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தெய்வமே, ஆம் பரமபிதாவே, சிறுமையானவனின் சிறுமையை அற்பமாக எண்ணாத ஆண்டவரே, ஏழைகளுக்கு இறங்குகிற இரக்கமுள்ள கடவுளே, அந்நியர்களையும் அநாதைகளையும் ஆதரவற்றவர்களையும் விதவைகளையும் தாங்குகிற அன்பு தெய்வமே, நன்மையான காலை நேரத்தில் ஆவியானவர் வசனத்தை கொண்டு எங்களோடு பேசின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் கேட்ட திருவசனங்களின் பிரகாரம் எங்களில் காணப்படுகிற எல்லா வகையான தவறுகளையும் பாவங்களையும், ஆண்டவரை அநியாய செயல்களையும் சீர்கேடுகளையும், விபச்சாரத்துக்கு அடுத்த வேசித்தனத்துக்கு அடுத்த காரியங்களையும், ஆண்டவரை நீதிக்கு புறம்பான காரியங்களையும் தேவரீர் எங்களில் இருக்குமையானால் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி உமக்கு மகிமையான பாத்திரங்களாக நாங்கள் வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபை வரங்களை தர வேண்டுமாய் உம்முடைய பாதமணிந்து மண்டாடி கேட்கிறோம் சுவாமி. கல்வாரி லுதரன் திருச்சபையின் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்களை கர்த்தர் இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் திருச்சபை முற்றிலுமாக உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான தேவன் தந்திருக்கிற அருமையான திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே டீக்கன்மார்களுக்காக, ஆலயத்திலே அர்ப்பணித்து பணி செய்கிற ஆலய பணியாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவரவருடைய நிலைகளிலே அவர்களை ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக பொறுப்புணர்ச்சியோடு பணியாற்றுவதற்கு தேவையான கிருபை வரங்களை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்து கிருபையாக தந்திருக்கிற அருமையான முதியோர் சங்கம், மாத சங்கம், வாலிபர் சங்கம், சிறுவர் ஊழியம், இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளிலே
தேவரீர் பணிகளை செய்ய நீர் பயன்படுத்துகிற அருமையான அடியவர்கள் எல்லாருக்காக பேர் பேராக உம்முடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். தேவநாம மகிமை கண்டு அனைவரையும் அதிகமாய் பயன்படுத்தும். இந்த நாட்களிலே விசேஷமாக அருமையான பெற்றோர்கள், வயோதிப தாய் தந்தையர்கள், விதவையர்கள், கணவனை இழந்த தாய்மார்கள், தாய்மார்களை இழந்த கணவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைத்து அவளை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக, இருபாலர் வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். மனம் போன போக்கிலே போகாதபடி தேவனுக்கு பிரியமாக வாழவும், தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை பரிசுத்த அலங்காரத்தோடு காத்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஏற்ற காலங்களிலே நல்ல வாழ்வு அமையட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், நல்ல படிப்பு உண்டாகட்டும், பெற்றோருக்கு பிள்ளைகள் மகுடங்களாக விளங்கட்டும். கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அருமையான குழந்தைகளை, சிறுவர் சிறுமியர்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும், ஆண்டவரை தொழில் கல்லூரிகளிலுமாக பயிலுகிற அருமையான எங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதியும். ஞானத்தோடும் அறிவோடும் தெய்வ பயத்தோடும் மனுஷ சிநேகத்தோடும் பிள்ளைகள் வளர்ந்து பெருகி ஆண்டவரே குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக, திருச்சபைக்கு தூண்களாக பிள்ளைகள் விளங்கிட அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இதோ இந்த நாட்களிலே முகநூல் வாயிலாக நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டு பல்வேறு நிலைகளிலே படிப்பு நிமித்தமாய், வேலை நிமித்தமாய், பல்வேறு வகையான குடும்ப சூழலின் நிமித்தமாய் ஆண்டவரே இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபை விளங்குவதாக. ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் இந்த ஊழியத்தை, ஆலயத்தை தாங்கி வருகிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வீடுகளிலே பல்வேறு வகையான சரீர பலவீனங்களோடு, நோய்களின் தாக்கங்களோடு, மருத்துவ சிகிச்சை பெற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை தருவீராக. திருச்சபை ஆற்றுகிற எல்லா பணிகளிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக, ஆண்டவரே நாட்டினுடைய ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தை சமாதானமாய் ஆண்டவர் வழிநடத்தி தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இதோ வர இருக்க நாட்களிலே உம்முடைய கிருபை அதிகமாய் விளங்கவும், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரை பேரோடும் புகழோடும் வாழவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவருக்கு அருவருப்பாய் தோன்றுகிற எல்லா பாவத்தையும் விட்டு விலகி, ஆமாண்டவரே, அநீதிக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் விட்டு நீதிக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் பின்பற்றி உமக்கு மகிமையாக வாழ எங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து வைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பட பண்ணாமல் தீமையோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். இப்பொழுது 631வது கீர்த்தனை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என பாடலை பாடுவோம். நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம்.
சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரே நடந்திடும் உத்தமனு கன்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனு கன்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரின் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நாம் படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபித்து ஆசீர்வாதம் பெறுவோமாக. சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும், உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவறியந்த நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபைக்கு தந்தள வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, எங்களை தாய் போல நேசித்து தகப்பனை போல எங்களை தூக்கி சுமந்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்தி வந்திருக்கிற உன்னதமான கடவுளே, இன்றைய ஆராதனையிலே நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பாடி துதிக்க, உம்முடைய திருவசனங்களை கேட்க கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, அருமையான திருச்சபை மக்கள் கொடுத்து அனுப்பி இருக்கிறதான காணிக்கைகளை மாத காணிக்கையாக, ஆண்டவரே ஆவியானவரே ஆராதனை காணிக்கையாக, பிறந்த நாள் காணிக்கையாக, திருமண நாள் காணிக்கையாக, இன் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை முன்னிட்டு, சுகங்களை முன்னிட்டு, நன்மைகளை முன்னிட்டு பொருத்தனைகளாக படைத்திருக்கிற காணிக்கைகளை, ஸ்தோத்திர காணிக்கைகளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோருடைய காணிக்கைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவளை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கவும், விரும்புகிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். அருமையாண்டவரே, இந்த ஆராதனையை விளவாக ஆசீர்வதித்து தந்த உம்முடைய மேலான கிருபைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது கிருபை எங்களை விட்டு மாறாதிருக்கட்டும். வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை விட்டு மாறாதிருக்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, திருச்சபையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக கோர சிலுவையிலே மரித்து வைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காக வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு பின்பு வருகின்றதான 10 மணிக்கு சபை கூட்டம் நடைபெறும். அதில் சபை கூட்ட அங்கத்தினர்கள் யாவரும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.